செஞ்சது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. எங்களெல்லாம் நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டேல. என் பேத்தியோட வாழ்க்கையை இப்படி கேள்விக்குறி ஆக்கிட்டியே. உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். ஏய் லட்சுமி, அதான் உன் பைரவத்தை உன் மண்டையில கள்ள தூக்கி போட்டால, இன்னும் ஏடி இங்க நின்னுட்டு இருக்க? வாடி போலாம். ராஜராஜன் வரட்டும், அப்புறம் எல்லாத்தையும் பேசிக்கலாம். இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. வாடி போலாம். சித்தி, எப்படி இன்னும் 2 மணி நேரத்துல அவங்க வரதானே போறாங்க? இருந்து கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டுட்டு அப்புறமா போங்க. என்ன பைரவி, எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? சும்மா இல்லாம அன்னைக்கு வரலட்சுமி பூஜையில எல்லாரும் முன்னாடியும் இவதான் என் மருமகன் பெருமை பீத்திட்டு இப்ப எங்க மூஞ்சில நல்லா கரிய பூசிட்ட. அவங்க எல்லாரும் என் பேத்திய பத்தி இப்ப என்ன நினைப்பாங்க? இனிமே இவளை யார் கட்டிப்பா? சித்தி, அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம். கனகலட்சுமிக்கு நானே ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன். என்ன பைரவி, நாங்க என்ன உன் நாத்தனார் மாதிரி பக்கத்தவங்களா? எங்களுக்கு தேவையான அளவுக்கு வசதியும் இருக்கு, ஆளுங்களும் இருக்காங்க. என்னமோ ஊர்ல இல்லாத பிள்ளைய பத்துட்டேன்னு பெருசா பேச வந்துட்ட. சித்தி, கோவப்படாதீங்க. நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. விஸ்வா, நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பி போய் நிச்சயதார்த்தத்துக்கு ஆக வேண்டிய வேலையெல்லாம் கவனி. எல்லாரும் வந்துருவாங்கல்ல, போ. என்ன அம்மா திடீர்னு நிச்சயதார்த்தம்னு சொல்றாங்க? அம்மா, நான் இப்படி கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க இப்படி எல்லாம் பேசுறத பார்த்தா ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் பயமா இருக்கு. நீங்க இந்த நிச்சயத்தை வச்சு இதுவும் பிளான் போடலையே. என்னடா விஸ்வா, என்னையே சந்தேகப்படுறியா? நான் உன் அம்மாடா. அது தெரியுமா? இவ்வளோ நாள் லக்ஷ்மி தான் என் மருமகன் சொன்னீங்க. திடீர்னு இப்போ துளசிக்கும் எனக்கும் நிச்சயதார்த்தம் ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. அதான் கேட்டேன். விஸ்வா, நான் இப்பவும் சொல்றேன், அந்த துளசினா எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஆனா என் பையனோட வாழ்க்கை, அவனோட ஆசை, அது மட்டும்தான் எனக்கு முக்கியம். என் உலகமே நீதானடா. அதை தாண்டி வேற எதுவுமே எனக்கு கிடையாது. உனக்காகவும் உன் சந்தோஷத்துக்காகவும் நான் என்ன வேணும்னாலும் செய்வேன். எனக்கு எது பிடிக்கும்னு பார்த்து பார்த்து பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருப்பா. எந்திரி. நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், எனக்கு அது மட்டும் போதும். நீ நல்லா இருக்கணும் விஸ்வா. ரொம்ப தேங்க்ஸ்மா. அதானே, என் வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்ல, ஆனா உங்க புள்ள மட்டும் சந்தோஷமா இருக்கணும். அப்படிதானே அத்தை? லக்ஷ்மி, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ ஒன்னும் கவலைப்படாத, என்ன நம்பு. ஆமா, உன்னை நம்பினதுக்கு தான் நடு வீட்டுல நிக்க வச்சு எங்க மூக்க உடைச்சிட்டியே. ஏ லட்சுமி, இன்னும் ஏன் இங்க நின்னுட்டு இருக்க? வாடி, நாம இங்க இருந்து போலாம். சித்தி, ஏன் மேல சத்தியம், நிச்சயம் முடியற வரைக்கும் யாரும் இந்த வீட்டை விட்டு போக கூடாது. இதை யாரும் மீறக்கூடாது. இந்த நிச்சயதார்த்தம் முடியாம ஒரு அடி கூட எடுத்து வைக்க கூடாது. பைரவி, நீ என்ன சொன்னாலும் சரி, நாங்க இங்க இருந்து போகதான் போறோம். நான் தான் சொல்றேன்ல, சொன்ன கேளுங்க. ஏன் நீங்க பண்ணதெல்லாம் பத்தாதா? குடும்பமா சேர்ந்து கூத்து அடிக்கிறத நாங்க உட்காந்து வேடிக்கை பார்க்கணுமா? சித்தி, சொன்ன கேளுங்க. நான் திரும்பவும் சொல்றேன், நிச்சயம் நடக்கும்போது நீங்க இங்கதான் இருக்கணும், இருக்கீங்க.
சரி பைரவி, இவ்வளவு நாளா நீ சொன்னதை கேட்டுதான் நானும் என் பேத்தியும் இங்க இருந்தோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிட போகுது இருக்கும். நான் சொன்னதை கேட்டுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சித்தி. ஏ சத்யவதி, அம்மா, நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டு இங்கே நிக்கிற? இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. போய் ஆக வேண்டியதை பாரு போ. சரிங்கம்மா. அண்ணி இங்க வந்து சொல்லிட்டு போனத இன்னும் என்னால நம்ப முடியலங்க. எப்படி திடீர்னு மாறினாங்க? அதான் விஸ்வாவோட சந்தோஷத்துக்காக தான் இந்த நிச்சயமே பண்றேன்னு பைரவி தெளிவா சொல்லிட்டு போயிட்டால. அப்புறம் என்ன சந்தேகம்? அண்ணி என்னதான் காரணம் சொன்னாலும் சரிங்க, என்னால அவங்கள முழுசா நம்ப முடியல. நாம என்ன இன்னைக்கு நேத்தா அவங்கள பாக்குறோம்? நம்மள பார்த்தாலே வார்த்தையால நெருப்பள்ளி கொட்டுறவங்க இப்ப திடீர்னு வந்து நல்லவங்க மாதிரி பேசினா எப்படிங்க நம்ப முடியும்? சிவகாமி, எனக்கும் தான் முதல்ல நம்பிக்கை இல்ல. ஆனா எல்லாமே விஸ்வாக்காக தான் பைரவி சொல்லும் போது என்னால நம்பாமலே இருக்க முடியல. ஏன்னா விஸ்வானா பைரவிக்கு உயிராச்சே. அதெல்லாம் சரிதாங்க. ஆனா துளசி, அவளை கண்டாதான் அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காதே. துளசி மட்டுமா? இந்த குடும்பத்தை பார்த்தாலே பிடிக்காது. இருந்தாலும் படி ஏறி புடவையெல்லாம் வச்சு கூப்பிடும்போது நாம என்ன சொல்ல முடியும் சிவகாமி? அதுக்கு இல்லைங்க, எதுக்கு வம்புன்னு இப்ப துளசி கூட விஸ்வாவை விட்டு விலகி இருக்கிறாளே. துளசி விட்டுருக்கலாம், ஆனா விஸ்வா அவளை விடுறதா இல்லையே. அதனாலதான் என்னமோ பைரவி இப்படி மாறிட்டான்னு நினைக்கிறேன். அப்போ விஸ்வாவோட பிடிவாதம், என் அன்னைக்கு விஸ்வா மேல இருக்கிற பாசம், இதெல்லாம் தான் இந்த நிச்சயத்துக்கு காரணம்னு நீங்க சொல்ல வரீங்க, அப்படித்தானே? ஒரு வழியா புரிஞ்சுக்கிட்டியா? ஆனா இதெல்லாம் அண்ணனுக்கு தெரியாமலா ஏற்பாடு பண்றாங்க? அது எப்படி சிவகாமி? பைரவி நேரம் மாமா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிருப்பா. எனக்கு நான் வேணா இது சம்பந்தமா அண்ணன் கிட்ட ஒரு 2 வார்த்தை பேசி பாக்கட்டுமா? வேணா சிவகாமி, பைரவி திடீர்னு வந்து ஷாக் கொடுத்த மாதிரி மாமாவும் ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுப்பாரோ என்னவோ. அதனாலதான் உனக்கு போன் கூட போட்டு பேசல பாத்தியா? அதனால நாமளும் எதுவும் தெரியாத மாதிரி மாமாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். அப்பா, இப்பதான் என் புருஷன் ஒரு போலீஸ்கார மாதிரி பேசுறாரு. உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க. என்ன சிவகாமி, துளசி அவங்க அப்பா கிட்ட சேர்க்க போறோங்கிற சந்தோஷத்துல தலைக்கால் புரியாம என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கியா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க எனக்கு தெய்வம் மாதிரி. இல்லனா நமக்கு பிறந்த விஸ்வாவ என் அன்னைக்கு விட்டு கொடுத்திருப்பீங்களா? எது எப்படியோ விஸ்வா துளசி கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். எனக்கு அதுவே போதுங்க. எல்லாம் நல்லதாவே நடக்கும் சிவகாமி. நிச்சயத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணணும்ல. ஏகப்பட்ட வேலை இருக்குது, நீ வா. வராசாமி. வாங்கம்மா. வாமா துளசி. என்னம்மா நீ மட்டும் தனியா வந்திருக்க? அம்மா வரல? இல்ல சாமி, அம்மா கொஞ்சம் வேலையா இருக்காங்க, அதான். சரிம்மா, யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்? எங்க அம்மா சிவகாமி பேருக்கே பண்ணிடுங்க. என்னம்மா திடீர்னு அம்மா பேருக்கு அர்ச்சனை பண்ற? அது ஒண்ணும் இல்ல சாமி, எங்க அம்மாவோட பல வருஷ கனவு இன்னைக்கு நினைவாக போகுது. அது நல்லபடியா நடக்கணும், அதான். அப்படின்னு நடக்க போறது? கொஞ்சம் சொல்ல கேப்போம். எனக்கும் விஸ்வாக்கும் கல்யாணம் பண்ண எங்க பைரவி அத்தை சம்மதம்னு சொல்லிட்டாங்க. சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, இன்னைக்கு சாயந்தரமே நிச்சயம் பண்ண போறாங்க. ஆச்சரியமா இருக்கேம்மா, என்னால நம்பவே முடியலையே. உங்க அம்மாவோட இவ்வளவு நாள் வேண்டுதல் நல்லபடியா நடந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம்மா. நல்லா இருமா. சகல காரிய சித்தியர்த்தம். ஐயோ சாமி, அவசரப்படாதீங்க. இவ சொல்றது எல்லாமே பொய்.
என்ன சொல்ற விஸ்வா? இவ்வளவுதான் எனக்கு கட்டி கொடுக்குறாங்க, என்ன ஒண்ணு இவளுக்கு கட்டி கொடுக்கல. என்ன விளையாட்டு விஸ்வா? நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். சரி சரி, அர்ச்சனை பண்ண கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்குள்ள உங்க வேண்டுதல் ஏதாவது இருந்தா அத நிறைவேற்றிட்டு வாங்கோ. சரிங்க சாமி. இப்படியே பாத்துக்கிட்டே இருந்தா எப்படி? தேங்காவை எடுத்து ஓட. நம்ம புள்ளைய நம்ம பேச்ச கேட்க மாட்டேங்கிறான். இதுல அடுத்தவங்களை திட்டு என்ன ஆக போகுது? இந்த ஜென்மத்துல இதெல்லாம் திருந்தாது. இனிமே என்கிட்ட மாமா பழைய மாதிரி அன்பா இருக்க போறாரு. எல்லாமே மாறப்போகுது. ரொம்ப நன்றி கடவுளே. நீ துளசியை இனிமே பார்க்க கூடாது, பேசவும் கூடாது. நல்ல வேலை, இனிமே எதுவும் நடக்காது. அப்பாவும் மாறிட்டாரு. துளசிக்கும் எனக்கும் இருந்த தடையெல்லாம் விலகி நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர போறோம். இனி எங்க 2 குடும்பமும் நிரந்தரமா பிரிஞ்சு போயிடுமோன்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். நல்ல வேலை, இது எல்லாமே மாறி எங்க அம்மா அவங்க அண்ணன் கிட்ட பழைய மாதிரி இருக்க போறாங்க. இது எல்லாமே உன்னாலதான் சாமி. போலாமா? வா. ஏகதந்தம் சதுர்ஹஸ்தம் வாசம் அங்குசதாரிணம் அபயம் வரதம் ஜகஸ்தே விப்ராணம் முஷிகத்வஜம் ஸ்ரீமதே மகாகணாதிபதே நமோ நமஹ. வாங்க, 2 பேரும் உங்க வேண்டுதலை முடிச்சிட்டீங்களா? நல்லபடியா முடிச்சிட்டோம் சாமி. இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. உங்களுக்கு எந்த குறையும் வராது. நீங்க 2 பேரும் நன்னா இருப்பீள். சரிம்மா, நல்லபடியா போயிட்டு வாங்க. வரங்க சாமி. வரோம் சாமி. டேய் சொல்றா. டே விஸ்வா, எங்கடா இருக்க? நானும் துளசியும் கோவிலுக்கு வந்தோம். ஓ, அதுக்குள்ள ஜோடிலாம் போட்டு சுத்துறீங்களா? சரி சரி, சீக்கிரம் வா. நாங்கெல்லாம் உங்களுக்காக தான்டா வெயிட் பண்றோம். சரிடா, ரொம்ப ஓட்டாதீங்க, நாங்க இப்பவே கிளம்பி வரோம். சரிடா மச்சான். டேய் சீக்கிரம் வந்துடுறா. பாய். என்ன லுக்கு? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாடி போலாம். இன்னும் நிச்சயம் கூட ஆகல, அதுக்குள்ள பொண்டாட்டி மாதிரி பாடி போடின்னு சொல்ற. தோல் மேல எல்லாம் கை போடுற. என்ன தைரியம்டா உனக்கு? துளசி விடுறி, வலிக்குது. துளசி, நீ மட்டும் என்ன வாடா போடான்னு சொல்ற, நான் உன்னை சொல்லக்கூடாதா? விடு துளசி, வலிக்குது. நான் உன்னை எப்பவும் அப்படித்தானே கூப்பிடுவேன். தத்தி தத்தி. மச்சான் ஆரம்பிடா. ஃப்ரான்ஸ், விஸ்வா கமிட் ஆயிட்டா.
டே விஸ்வா, கடைசியில நீங்க 2 பேரும் நினைச்சதை சாதிச்சிட்டீங்க. டே விஸ்வா, காதலிச்ச பொண்ணே கல்யாணம் பண்ணிக்க போற. கொடுத்து வச்சவன்டா நீ. ஏன் துளசியும் லக்கி தான். விஸ்வா மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைக்க துளசி கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா ஆமா, எங்க 2 பேரை விட எங்க அம்மாக்கு தான் இதுல ரொம்ப சந்தோஷம். எங்க அம்மாவோட கனவை நிறைவேத்தின பைரவி அம்மாக்கு தான் இந்த நேரத்துல நன்றி சொல்லணும். ஆமா ஆமா, உங்க அம்மா நீ பிறந்ததுல இருந்தே விஸ்வாவும் நீயும் ஒண்ணு சேரணும்னு சொல்லிட்டே இருந்தாங்கல்ல. ஆமாண்டி, எனக்கு நினைவு தெரிஞ்சு எங்க அம்மா ரொம்ப ஆசைப்பட்டு கடவுள்கிட்ட தினமும் வேண்டினது நடக்க போகுது. இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. அது என்ன, அத்தைக்கு மட்டும்தான் நமக்கு கல்யாணம் ஆகணும்னு ஆசை இருக்கா? ஏன் உனக்கு என் மேல ஆசை இல்ல? லவ் இல்ல? நீ மட்டும் என்ன பிடிக்கலன்னு சொல்லிருக்கணும். அப்படியே உன்னை தூக்கிட்டு போய் நான் தாலி கட்டி இருக்க மாட்டேன். ஏண்டா நான் என்ன ஜோக்கா சொன்னேன்? இப்ப ஏன்டா எல்லாரும் இப்படி சிரிக்கிறீங்க? இல்லையா பின்ன? அப்படியே நீ துளசியை கட்டிருந்தாலும் வெளியில எல்லாரும் துளசிதான் ஒண்ணு கட்டிருப்பான்னு சொல்லிருப்பாங்க. ஏன்னா நீ ஆள் அப்படி மச்சான். ஏன் என்னால துளசியை கடத்த முடியாதா? ஏன்னா நீ ஒரு ப்ளீஸ் துளசி, நமக்கு நிச்சயம் ஆக போகுது. இனியாவது எனக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்கலாம்ல? என்னை பார்த்து இனிமே தத்தின்னு சொல்லாத. என்ன இருந்தாலும் நான் உனக்கு ஹஸ்பண்ட் ஆக போறவன் இல்லையா? ப்ளீஸ் ப்ளீஸ் துளசி, ப்ளீஸ் துளசி. அழாதடி. இத பார், சும்மா அதையே நினைச்சு அழுதுட்டு இருக்காத. அழாம கொஞ்சம் அமைதியா இரு லட்சுமி. லட்சுமி சொன்னா கேளு. அழுது உன் உடம்ப கெடுத்துக்காத. நீ பேசாம இரு பாட்டி. சும்மா காஞ்சிபுரத்துல இருந்த என்ன இங்க வர வச்சு ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டல்ல. அந்த துளசி சும்மாவே என்ன வம்பு கிழிப்பா. இப்ப நான் எப்படி அவன் முகத்துல முழிப்பேன்? என்ன லட்சுமி, ஏண்டி இப்படி சொல்ற? நானும் உன்ன மாதிரி தான் ஏமாந்துட்டு நிக்கிறேன். எப்படிப்பட்ட என்னையே இந்த பைரவி நம்ப வச்சு மூக்கறுத்துட்டா.